வெல்கம் டு சுகி மேங்கோ கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பெண்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பெண்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே கவனிச்சுக்கிட்டாலும் சில நேரங்களில் தன்னைத்தானே கவனிக்கிறதுக்கு கூட மறந்துடுறாங்க. நம்ம எல்லாரையும் கவனிக்கிறோம், ஆனால் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லையே அப்படிங்கிற கவலையெல்லாம் கண்டிப்பாக விட்டுருங்க. கண்டிப்பாக பெண்கள் தன்னைத்தானே கவனிக்கணும் அப்படிங்கிற கடமை இருக்குது. பெண் தான் குடும்பத்தோட ஆணி வேரா இருக்கிறாங்க. ஒரு பெண் புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கணும் அப்படின்னா இந்த 5 தவறுகளை செய்யவே கூடாது. என்னென்ன தவறுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெண்கள் செய்கிற முதல் தவறு உடம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது. தண்ணி குடிக்கிறது கூட மறந்துட்டு வேலை பார்த்துட்டே இருக்கிறது. தாகம் ஏற்பட்டால் கூட பிறகு குடிச்சிக்கலாம், அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தள்ளி போட்டுட்டே இருக்கிறது. முடி உதிர்தல் பிரச்சனை, வறண்ட சர்மமாக இருக்கிறது, சோர்வாக இருத்தல், ரொம்ப இளமையாக இருக்கும் போதே வயசான மாதிரி ஒரு தோற்றத்தை முகத்தில் காட்டுறது, இது எல்லாமே போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கும்போது உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். 20 கிலோ இருக்கிறவங்க 1 லிட்டர் தண்ணி குடிக்க வேண்டியிருக்கு. 60 கிலோ இருக்கிறவங்க 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். போதுமான அளவு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கிறது தான். ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும், ஜீரண சக்தி எல்லாமே நல்லா பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும். தோல் சுருக்கம் ஏற்படாமல் பளபளப்பாக இருக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி குடித்தா அதுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சு தீர்க்கக்கூடாது. 1 மணி நேரம் இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும். உடம்புல இருக்கிற நிறைய பிரச்சனைகளை தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது மூலமாகவே சரி பண்ணிட முடியும். 2வது பெண்கள் செய்கிற தவறு காலையில் சாப்பிடாம இருக்கிறது. காலையில் எழுந்ததுலேருந்து சுற்றி பம்பரமாக வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்க, எல்லாரையும் சாப்பிட வைப்பாங்க. ஆனால் அவங்க சாப்பிட்றதுக்கு மறந்துடுறது. இது காலேஜுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவிகள் அப்படின்னு எல்லா தரப்புலையுமே இந்த தவறு செய்கிறாங்க. காலையில் சாப்பிடாம இருக்கிறது. காலையில் அவசர அவசரமாக ஓடி போகிறதுனாலையும், அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கே 11 மணி ஆகும். காலையில் அவசர அவசரமாக புறப்படுறதுனாலையும், வீட்டில் இருந்தால் கூட வீட்டில் நிறைய வேலை இருக்கிறதுனால எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மறந்துடுறாங்க. அல்லது மத்தியானம் நிறைய சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுவும் பெரிய தவறு தான். காலையில் சாப்பிடாம இருந்துட்டு மதியம் அதிகமாக சாப்பிட்டா ஜீரண சக்தி குறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே தைராய்டு, உடல் பருமன், அதிகப்படியாக கொழுப்பு சேர்றது, இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருது. அதனால பெண்கள் எவ்வளோ அவசரமான வேலையாக இருந்தாலும் காலையில் 9 மணிக்குள்ள காலை உணவை சாப்பிட்டு முடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. 3வதா செய்கிற தவறு கடமைக்கு சாப்பிட்றது. ஆண்கள் எந்த மாதிரி உணவை சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் பெண்கள் கண்டிப்பாக ஊட்டச்சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்குது. மாதந்தோறும் மாதவிடாய் சமாளிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, குழந்தைகளை வளர்க்குறது அப்படின்னு பெண்களுக்கு நிறைய சத்து தேவைப்படுது. இதனால பெண்கள் பல வகையான உணவுகளை மாறி மாறி சாப்பிடணும். அரிசி மட்டுமே சாப்பிடாம ராகி, கம்பு, தானியங்கள், கீரைகள், காய்கறிகள், பழங்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சத்தான உணவுகளை சாப்பிட்றதுனால உடம்பு சோர்வடையாது. நிறைய வேலைகள் இருக்கும், ஆனால் அதை செய்யணும் அப்படின்னு மனசு நினைக்கும். ஆனால் செய்யறதுக்கு உடம்புல தெம்பு இருக்காது. பலம் இல்லாததுனால அதுவே ஒரு விரக்தி ஆகும். இதனால உடம்புக்கு தேவையான அளவுக்கு ரத்தம் இருக்கணும், பலம் இருக்கணும் அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்தான உணவுகளை பெண்கள் சாப்பிடணும். சோர்வடையாம சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். 4வது தவறு பெண்கள் தனக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்காம இருக்கிறது. ஒரு நாளைக்கு எக்கச்சக்கமான வேலைகள் செய்கிறாங்க. எப்படி வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் தினமும் அரை மணி நேரம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒதுக்கியே ஆகணும். அந்த நேரத்தில் பிடித்தமான வேலைகளை செய்யலாம். ப்ரேயர் பண்ணுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, தியானம் பண்ணுறது, யோகாசனம் பண்ணுறது, இல்லை ஒரு தோட்டம் அமைக்கிறது. உங்கள் மனதுக்கும் உடம்புக்கும் எது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது தினந்தோறும் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் பண்ணியாச்சு, இன்னும் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம், இல்லை 3 நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் விடக்கூடாது. தினமுமே பண்ணணும், அதுதான் ரொம்ப நல்லது. வீட்டிலையும் வேலை பார்த்துட்டு வெளியும் வேலை பார்த்துட்டு இதுக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது சிரமமாக தெரியலாம். ஆனாலும் உங்கள் மனதுக்கும் உடம்புக்கும் எது நன்மையை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி உங்களோட சந்தோஷத்துக்காக கண்டிப்பாக அதை செய்யுங்க. காரணம் நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பத்தையும் பார்க்க முடியும். அதனால் அரை மணி நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமானதை செய்யுங்க. 5வதா பெண்கள் செய்கிற தவறு கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறது மூலமாக எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உங்களோட மனசை ரொம்ப சந்தோஷமாக வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும். நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். மனதில் வெறுப்பு, கவலை இல்லாத பெண்கள் கொஞ்சம் இளமையோடும் எப்பவும் சுறுசுறுப்போடும் புத்துணர்ச்சியோடும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இருக்குது அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. இன்னும் அந்த சந்தோஷத்தை எப்படியெல்லாம் பெருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கிற பெண்கள் தான் உடலளவிலையும் மனதளவிலையும் ஆரோக்கியமான குழந்தைகளை உருவாக்க முடியும், ஆரோக்கியமான குடும்பத்தையும் உருவாக்க முடியும். பெண்கள் இந்த 5 சின்ன சின்ன தவறுகள் தான். ஆனால் அந்த 5 தவறுகளை செய்யாமல் இருந்தால் வாழ்க்கை இன்னுமே கொஞ்சம் அழகாக இருக்கும். உடம்பையும் ஆரோக்கியமாக வைக்கலாம், மனசையும் ஆரோக்கியமாக வைக்கலாம். நன்றி.